ராஜா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனையை தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரை இந்த இடத்திலே நம்மை கூட வைத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாதி கத்தாவி, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் உம் நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக, கர்த்தரின் கரமே எங்களை நடத்தத்தக்கதாக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே தகப்பனே, நீங்க தான் மகிமைப்படத்தக்கதாக நீங்க கிருபை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க தானே ஆண்டவரே நல்லவராயிருந்து நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. இம்மட்டும் அவ்வளவு நாளும் நீங்க நடத்தினீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பெரியவர், நீங்க தானே ஆளுகை செய்கிறவர் ஐயா. எங்களை நினைவு கொண்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி போடுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா பலவீனங்களை நீக்கி பரிசுத்த தேவனே, பரம பிதாவே, வல்லமையினாலும் பலத்தினாலும் விடை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் எங்களை வழி நடத்துகிற தேவன், விசாரிக்கிற தேவனே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த ஆராதனைக்கு ஆக எல்லாரும் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தானே ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஆராதனையை நீங்க தான் பொறுப்பெடுக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன கிரிகைகள் இருக்கிறது அந்த கிரிகைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆராதனை மேல தேவன் பிரியமாய் இருக்கிறபடியினால் நீங்க உங்க சித்தத்தின்படி ஆண்டவரே ஆராதனை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடும் உம்மையோடும் உம்மை தொழத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தடைகள் எழும்புகிறதோ அதெல்லாம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் மாத்திரம் இந்த சபையில இந்த ஆராதனையிலே எழுந்தருளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் நாமம் மகிமைப்படத்தக்கதாக நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம் ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரமங்களை நடத்தப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசு பெரியவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் மட்டும் மாறாத கர்த்தரை நாங்கள் இந்த நாளை நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோம். அவையானவரே, தேவாடி தேவனே உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே, சுகம் தருபவராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. புது பலத்தாளை நிரப்பும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நீ நேற்றும் இன்று மண்டும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. கூட வைப்பவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே, சுகம் தரும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கே நன்றி ராஜா. ஆவியானவரே, அரவணைக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி என்று நாள்தோறும் உம்மையே துதிக்கிறோம் ராஜா. துதிக்கு பாத்திரராய் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. துதியும் கனம் மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. மகிமை மேகமாக அடங்கி வரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, ரத்த சிந்தி மீட்டவரே உமக்கு நன்றி ராஜா. கத்தாடி கத்தரே உமக்கே நன்றி அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, நீ சொன்னதை செய்மொழிக்கும் கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ வாக்கு மாறாத கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி ராஜா. எங்களை காண்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காக்கும் கத்தராய் இருப்பவரே
உமக்கு நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, ஆளே செய்பவரே, மறவாமல் நினைப்பவரே, மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு நாவு போதாதே அப்பா. தேவாடி தேவனே, கத்தாடி கத்தரே, உணவு தரும் கத்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. உடையும் தரும் கத்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி பலியிலே செலுத்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உமக்கே நன்றி அப்பா. சேர்ந்து கரங்களை தட்டிந்து பாடுங்க சாம பாருங்க. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு குந்தி நன்றி ஐயா, அன்பு குந்தி நன்றி ஐயா, அரவானை தீ நன்றி ஐயா, அரவானை தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தி நன்றி ஐயா, கூட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தி நன்றி ஐயா, அபிஷேகித்தி நன்றி ஐயா, அனலாக்கி நன்றி ஐயா, அனலாக்கி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்த சிந்தினி நன்றி ஐயா, ரத்த சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி இயேசுவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் இயேசுவுக்கு. ஸ்தோத்திர பலி இயேசுவுக்கு, துதியும் கனவும் மகிமையும் என் இயேசுவுக்கு.
ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனவும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அவையானவரே கத்தாடி கத்தரே மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே நீ பெரியவர், அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் இருப்பவரே. கத்தாடி கத்தரே உமக்கே ஆராதனை ராஜா. உமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நினைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்பா. முடியாதது நித்தியம் சாத்தியமாகுமே ராஜா. தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே உந்த நாம உயர்ந்ததே ராஜா. உந்த நாம சிறந்ததே ராஜா. நீ தடைகள் உடைக்கும் தேவனாய் இருப்பவரே. நீ கோளலான வழிகளை செவ்வையாக்கு கத்தராய் இருப்பவரே. உமக்கு நன்றி ராஜா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. கண்ணிடா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒரு நாவு போதாதே ராஜா. தேவாடி தேவனே பெரியவரே ஆளையை செய்பவரே ஒரு நாள் விளையாடாத கத்தாடி கத்தரே உமக்கே நன்றி அப்பா. நீ மகிமை மேகமாக இறங்கி வரும் தேவனாய் இருப்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா பிதாவை அன்பான தேவன் நீர் அல்லவோ ராஜா. உம்மை போலவர் யாரும் ராஜா. உமக்கொப்பானவர் வேறு யாரும் இல்லையே ராஜா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாரும் இல்லையே ராஜா. தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே பெரியவரே உமக்கே நன்றி ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபெறாது ராஜா. எங்களுக்காக யாவை செய்யும் கத்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்களை காண்பவர் எங்களை காப்பவர் நீர் அல்லவோ ராஜா. ஆராய்ந்து அடிந்திருப்ப தேவனாய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உம்மை விட யாரும் இல்லை ராஜா. உம்மை விட்டவர் யாரும் இல்லை அப்பா. தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே உமக்கே நன்றி அப்பா. நீ சொன்னதை செய்யும் இருக்கும் கத்தராய் இருப்பவரே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் உடைக்கும் தேவனீர் என் முன்பாய் நடந்து செல்பவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே தேவாடி தேவனே உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. அவையானவரே நீ வந்தா எல்லாம் மாறும் அப்பா. தேவாடி தேவனே கத்தாடி கத்தரே உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர் மகிமைக்கு பாத்திரராய் இருப்பவரே. அருமை ரட்சகராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. தேவாடி தேவனே பெரியவரே ஆளை செய்பவரே உமக்கே நன்றி ராஜா. உமக்கே நன்றி அப்பா. கரங்களை தட்டி பாருவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசம் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசம் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து புத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீர். நெஞ்சார அணைத்து புத்தங்கள் கொடுத்து நிழல்
அதற்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டே கலங்காதே என்று கண்ணீரை துதைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் கலங்காதே என்று கண்ணீரை துதைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் அதற்கு நன்றி உமக்கு நன்றி சொல்வோம் அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே அதற்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி கல்வாரி இரத்தம் சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே அதற்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே
ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே அதற்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் நெஞ்சார அனைத்தும் புத்தகங்கள் கொடுத்து லீலலாய் மாற்றி விட்டேன் நெஞ்சார அனைத்தும் புத்தகங்கள் கொடுத்து லீலலாய் மாற்றி விட்டேன் அதற்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே பாடலை பாடுங்க. அப்பா பிதாவே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்படி ஆண்டவரோடு பேசுங்க.
அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிறவரோடு நீங்க பேசுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி, நன்மைகளை செய்ய போறதுக்காக நன்றி, நன்மைகள் செய்ததுக்காக நன்றி. அந்த காரியங்களை சொல்லி சொல்லி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எவ்வளவு நல்லவராயிருந்து எங்களை விசாரித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினா, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினா, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதிகாரத்தோடு அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற அந்த அதிகாரத்தை தந்து பிள்ளைகளாய் மாற்றின தேவன் அவர். தேவன் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மாற்றின, கழுவி மாற்றின தேவன், பிள்ளைகளாய் மாற்றின தேவன், மாறாமல் எங்களை நடத்துகிற தேவன். எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம், அவர் அறியாமல் நாங்கள் வளர்ந்தோம். ஆனாலும் தேவன் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு பிள்ளைகளாய் மாற்றின தேவன் அவர். தேவன் அவர் பெரியவர், பெரியவர். அற்புதங்களை செய்கிற எங்கள் அன்பு தகப்பனாய் இருக்கிறவர், மாறாத தேவனாய் இருக்கிறவர். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மோசேக்கு அழைத்த தேவன், கூக்குரலை கேட்கிறவர், பெருமூச்சுகளை கேட்கிறவர், கண்ணீரை காண்கின்ற தேவனாய் இருக்கிறவர். ஓ கூப்பிடுதலுக்கு பதில் அளிக்கிற தேவன். ஆகார் கூப்பிட்டால் பதில் உண்டானது. தேவன் கூப்பிடும் போது, தேவனை கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருளுகிற எங்கள் அப்பாவா இருக்கிறவர், அப்பாவா இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறவர். அன்புள்ள தகப்பனாய் இருந்து எங்களை அரவணைத்து முற்றங்களை தருகிற தேவன் அவர். அவர் அரவணைக்கிறவர், அன்பு காட்டுகிறவர். அவரே மாறாதவரா இருக்கிறவர், இருக்கிறார், இருக்கிறார். அவர் உயிரோடு இழந்தவர். உயிரோடு இழந்த எங்கள் அப்பாவை நாங்கள் எப்படி துதிக்க வேண்டும்? உயிரோடு இருக்கிறவர்கள் போல நாங்கள் துதிக்க வேண்டும். அப்பா பிதா என்று அழைக்கப்படத்தக்கதாக அந்த பிள்ளையின் அந்த காரியத்தை தந்தவர், பிள்ளைகளாய் மாற்றினவர். அப்படி நாம் எப்படி துதிக்க வேண்டும்? அப்பா இருதயத்தை துறந்து ஆண்டவரே அப்பாவே என்று நாம் சொல்ல வேண்டும். தேங்க்யூ லார்ட். அன்புள்ள தகப்பனே, நேரத்திலும் ஆண்டவரே பாடலை நாம் பாடினோமே, எங்கோ நாம் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், என்னை தேடி வந்தார். நெஞ்சார அணைத்து முத்தங்களை கொடுத்து நிழலாய் மாறிவிட்டார். நாங்கள் போகிற இடங்களில் அவர் நிழலாய் இருந்து எங்களை பாதுகாக்கிறார். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டார். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நடத்துகிற தேவன், நடத்துகிற தேவன். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்து கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்தீங்க. இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். துதிக்கும் போது அந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவரை உயர்த்தி புகழ்ந்து பாடி ஆவியோடும் உண்மையோடும் தொழும்போது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வந்தே அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தது போல நாமும் சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நாங்கள் துதித்து பாடி ஆராதிக்கும் போது எரிகோ மதிலை போன்ற தடைகள் விழுந்தே ஆக வேண்டும். அந்த யுத்தத்தில் ஜெயம் உண்டாகத்தானாக வேண்டும். ஜனங்கள், தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு தேவனை புகழும் போது அந்த கதவுகள், பூட்டப்பட்ட கதவுகள் துறக்கப்பட்டு தானாக வேண்டும். பேதுருவை ஜெயிலே அடைத்து வைத்தார்கள். ஆனாலோ தூதன் வந்து அதை துறந்து அவனை வெளியிட்டான். எதற்காக? அந்த கூட்டமே ஜெபித்து கொண்டிருக்கிறது பேதுருவுக்காக. பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள் இருக்கும் போது ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அங்கு ஒரு அசைவு வந்தது. அதே போலதான் இந்த நாட்களில் நாங்கள் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஆண்டவரை உயர்த்தும் போது ஏதோ சம்பவம் நடக்கிறது. அங்கு ஒரு அற்புதம் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்து துதிக்கும் போது இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள்.
சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தேவாதி தேவன் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கத்தக்கதாக, நீ திடமனதாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் மாற்ற வல்லவர். அவர் செய்கையில் வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் வீணாய் போனதல்ல, ஒன்றும் தரையில் விழுந்ததல்ல. அது செய்து ஆகி முடித்து தான் அவரிடத்தில் திரும்பும். Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் யாராயிருந்தாலும், என்ன தேவையோடு இருக்கிறார்களோ, மலையை போல இருக்கிற தேவையாய் இருந்தாலும் அதை நீ சந்திக்க வல்லவராயிருக்கிறீரையா. இயேசுவின் நாமத்தினாலே எந்த பகுதியில் தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறபடியினால் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுக்கு என்ன தேவையாய் இருக்கிறதோ அந்த தேவையெல்லாம் கர்த்தர் செய்து முடிக்கத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க தான் செய்ய வல்லவராய் இருக்கிறீரையா. உன் பிள்ளைகள் கேட்கும் போது, தகப்பன் நீர் செய்ய வல்லவராய் மனதுருகி அற்புதம் செய்வீராக ராஜா. அற்புதம் செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிரசன்னத்தில் யாவரும் அமர்ந்திருப்போம். ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடத்தில் அளவில்லாமல் இருக்கின்றது. ஆண்டவர் மாறாமல் எங்களை நினைவு கொண்டிருக்கிறார். அதன் பிரகாரம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அற்புதங்களை செய்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Father, in the name of Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். எங்கள் தகப்பன் அவர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறபடியினால் எங்களை விசாரித்து எங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிற எங்கள் தகப்பனாய் இருந்து அந்த தேவைகளை சந்திக்கிறார். தேவைகள் அநேகமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா காரியத்திலும் அநேக தேவைகளை எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் அந்த நேரத்தில் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நாம் நம்பும் போதுதான் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று வாயோடு சொன்னால் அது வீணாய் போய்விடும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். அவர்தான் எங்கள் அப்பா, எங்கள் தகப்பன், எங்களை நேசிக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நேரத்திலும் நாங்கள் தனியே இருந்தாலும் அவர்தான் எங்களை பார்க்கிறவர். நாங்கள் என்ன பிரச்சனையோடு இருக்கிறோம் என்று பலருக்கு தெரியாது. ஆனால் எங்களை அழைத்த அப்பாவுக்கு நன்றாய் தெரியும், பிதாவுக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், எந்த காரியம் உங்களுக்கு தேவையாய் இருக்கிறது, எதை பற்றி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், இது நல்லாய் நடக்குமோ, இது தீமையாய் வருமோ என்று நீங்கள் யோசிக்கிற காரியங்களை ஆண்டவர் நன்மையாய்த்தான் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தீமையை கொண்டு வருகிறவன், நமக்கு எதிராளியாய் இருக்கிற பிசாசானவன், நன்மைகளை தருகிற தேவாதி தேவன் எங்களுக்குண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு பிதாவாய் இருக்கும்போது எங்களை அசைக்க யாராலும் முடியாது. எங்கள் நம்பிக்கை உறுதியாய் இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசிகளாய் இருக்கும்போது நாம் இந்த
தேசத்திலே என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதை நாம் மதிக்க வேண்டும், எந்த காரியத்திலே நாங்கள் காண்பிக்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா, நாம் விசுவாசி என்று அப்பா பிதா இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லிவிட்டு நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம், எந்தெந்த காரியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம் என்று சற்று யோசிக்க வேண்டும். அப்பா பிதா இயேசு கிறிஸ்துவானவர் என்று தைரியமாய் சொல்லும் போது நாம் எப்படியாயிருக்கிறோம், நாம் காரியங்களை எப்படி செய்கிறோம், தேசத்திலே எந்தெந்த காரியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அதன்படி நடக்கிறோம், தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமா, தேசத்துக்காக நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறோமா, தேசங்கள் இப்பொழுது அழிந்து போய்கொண்டிருக்கிறது, யுத்தத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி செயல்படுகிறோம், யுத்தங்கள் எழும்பத்தக்கதான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பஞ்சங்கள் வருகிற சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு யுத்தம் நடந்தால் இங்கு பஞ்சம் ஆரம்பிக்கிறது, விலைகள் உயர்வை அங்கு காணத்தக்கதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யுத்தமே ஆரம்பிக்காமல் அந்த விலைகள் எல்லாம் உயர்த்துகிறார்கள். இந்த காலம் கடினமான காலமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்திலே நாம் ஈடுபடுகிறோம், விசுவாசிகளாய் இருக்கிற நாம், தேவ வார்த்தைகளை புரிந்த நாம், தேவ ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பொழிகிற நாம், சாட்சிகளாய் சொல்லுகிற நாம் எப்படி செயல்படுகிறோம்? சாட்சி சொல்லவிட்டால் சாட்சியை எல்லாம் அதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்லலாம். ஆனால் நாம் இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறோம், எந்த ஆளுகைக்குள் இருக்கிறோம்? தேவ விசுவாச பிள்ளைகள் எந்த ஆளுகைக்குள் இருக்க வேண்டும் என்றால் தேவனின் ஆளுகைக்குள் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் 3 ஆளுகை இருக்கிறது, கவனிக்க வேண்டும். தேவனின் ஆளுகை தேவ பிள்ளைகளில் இருக்க வேண்டும். 2வது ஆளுகை, இந்த உலகத்தில் ஆளுகை நடக்கிறது, பிசாசின் ஆளுகை. பிசாசின், இந்த உலகத்தின் அதிபதி ஆன பிசாசின் ஆளுகை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனின் ஆளுகை தேவனின் பிள்ளைகளில் அதிகரிக்க வேண்டும். 3வது ஆளுகை மனுஷரின் ஆளுகை. பொலிட்டிக்கை பார்க்கும்போது, சட்டங்களை வைக்கும்போது மனுஷிக ஆளுகை அங்கு செயல்படுகிறது. ஆனால் இந்த ஆளுகை, இந்த 3 ஆளுகையும் இந்த காரியத்திலே, இந்த பிசாசின் ஆளுகை, தேவனின் ஆளுகை, மனுஷரின் ஆளுகையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், நாம் எப்படி காரியங்களை நகர்த்த வேண்டும், எந்த பலத்தோடு செயல்பட வேண்டும்? நம் பலத்தோடு நாம் செயல்பட்டால் விழுந்து போய்விடும். தேவ பலத்தோடு தேவனின் ஆள்கையோடு நாம் செயல்பட்டோம் என்றால் ஜெயம் நமக்கு நிச்சயம் உண்டு. ரோமர் 13வது அதிகாரம். ரோமர் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். முதல் 3 வசனங்கள். ரோமர் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கல்ல துட்கிரியர்களுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன். இப்ப இந்த காரியத்தை பற்றி பேசுகிறேன். மனுஷரின் ஆளுகை. இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். தேவனை அறியாத தலைவர்கள் இந்த தேசங்களை ஆளுகை செய்கிறார்கள். நாம் வேலைத்தடத்தில் எத்தனை அதிகாரிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ மனேச்சர்கள் இருக்கிறார்கள். தேவனை அறியாத அந்த
தளபதிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனை அன்றி ஒரு அதிகாரமும் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ஜனங்கள், எந்தெந்த மந்திரி, எந்தெந்த ராஜாக்கள், யார் யார் வர வேண்டும் என்று தேவன் தான் அதை முடிவு பண்ணுகிறார். சில வேளையில் நல்ல ராஜாவை அமர்த்துகிறார். போன கிழமை ராஜாக்களை பற்றி பேசினோம். பல ஜனம் வேற வேற நபர்களை ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்துகிறார். நல்ல ராஜாவாய் இருக்கிறான், தேவனுக்கு பயந்த ராஜாவாய் இருக்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற ராஜாவும் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் என்னென்ன தலைவர்கள் எங்களுக்கு மேலாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் நாம் மேல்படிக்கு கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். 2வது வசனத்தில், அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தங்களே ஆக்கினை வருவித்து கொள்கிறார்கள். எதிர்த்து நின்றார். மேனேஜர் நமக்கு இந்த ரூல்ஸை, இந்த ப்ராஜெக்டை செய் என்று சொன்னா அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு எங்களுக்கு சித்தமானதை அந்த ப்ராஜெக்டில் என்று செய்தா என்ன நடக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த வேலையில் நிரந்தரமாய் இருக்க முடியுமா? அவனுக்கு கீழாக இருந்து வேலை செய்ய முடியுமா? அதை நாம் யோசித்து பார்க்கும்போது அதுதான் தேவன் சொல்லுகிறார், உன் தலைவனை நான் தான் உருவாக்கினேன். இந்த தேசத்தில் தலைவர்கள் வர வேண்டும், எந்த இதில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தான் நியமிக்கிறவராயிருக்கிறார். எந்த ரூல்ஸ்கள் வந்தாலும் அந்த ரூல்ஸ்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த காரியத்தில் செய்யக்கூடாது என்று சட்டம் இருந்தா அந்த சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும். மதித்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். தேவ பிள்ளை என்று சொல்லி நாம் சட்டத்தை மதிக்காவிட்டா அவன் சட்டத்தின்படி அதிகாரம் எடுத்து நம் காரியங்களை முடக்கி விடுகிற சூழ்நிலை ஏற்படும். 3வது வசனம், மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைக்கல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரூல்ஸை கடைப்பிடிக்க வேண்டும். இதில் பாக் பண்ணக்கூடாது என்றால் நாம் பாக் பண்ணக்கூடாது. பாக் பண்ணினால் நமக்குத்தான் நஷ்டமாய் மாறிவிடும். இது உணர்ந்து அனுபவப்பட்டு பிரசங்கிக்கிற சூழ்நிலை இருக்கிறது. இதனால் ஸ்பீட்டா ஓடாது என்றா ஸ்பீட்டா ஓடக்கூடாது. இதில் பாக் பண்ணக்கூடாது என்றா பாக் பண்ணக்கூடாது. பாக் பண்ணினா அவன் சட்டத்தின்படி நம்மை முடங்கடித்து விடுவான். ஸ்பீட்டா ஓடக்கூடாதென்றா ஸ்பீட்டா ஓடினா வீட்டை தான் வில் வரும். அந்த வில் வீணான சிலவாய் மாறிவிடும். அதுதான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு சட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து செயல்பட்டோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம். மற்றவர்கள் நம்மை கேள்விப்படும் போது அவர்கள் மனம் திரும்புகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்காக சரி, தினமும் செய்கிறவர்களுக்கு அக்கினி, நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு சரி கீழ்ப்படியுங்கள்.
கீழ்ப்படிய வேண்டும். தேவ பிள்ளைகள் என்ன சட்டங்கள் என்ன அதிகாரங்கள் இருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போதான் தேவனின் ஆளுகை நமக்குள் இருக்கிறது என்று மற்றவர்கள் அறிவார்கள். இல்லாவிட்டால் என்னென்ன ஆளுகை இருக்கிறது என்று முதல் சொன்னேனே, அந்த ஆளுகை நமக்குள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். தேவனின் ஆளுகைக்குள் நாம் விட்டு கொடுக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். தேவனின் ஆளுகை நமக்குள் வந்தால் நல்ல காரியங்களை, நல்ல பேச்சுகளை, நல்ல பார்வைகளை நாம் கற்றுக்கொள்வோம், நடத்தி செல்வோம். பிசாசின் ஆளுகை வந்தா எப்படி இருக்கும்? அழிக்கவும் கொல்லவும் அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். நம்மை அழித்து விடுகத்தக்கதான காரியங்கள் நடக்கிற பிசாசின் ஆளுகைக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசின் ஆளுகையில் நிறைந்து சில பேர் குறிகளை சொல்லுகிறார்கள், குறிகளை சொல்லி மந்திரிக்கிறார்கள். அந்த ஆளுகைக்குள் நாம் அகப்படாதபடி நாம் தேவனின் ஆளுகையை வாஞ்சிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். மனுஷரின் ஆளுகைக்கு சில ஆளுகை தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். அந்த ஆளுகையை நான் சொல்லவில்லை, அந்த ஆளுகையை நாம் மதிக்கவும் சொல்லவில்லை. தேவனின் வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. அந்த சட்டங்களுக்கு நாம் அதுக்கு செவி கொடுக்காதபடி அந்த காரியத்திலே என்னென்ன காரியங்கள் தேவனின் சித்தத்தின்படி இருக்கிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதாய் இருக்கிறது. முதலாவது சட்டங்களுக்கு, அந்த தேசத்தின் தலைவர்களுக்கு, நாம் இருக்கிற வேலை தடத்தின் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து செய்வோம் என்றால், நன்மை செய்தால் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் கீழ்ப்படியும் போது. இரண்டாவதாக கடமையை நாம் செலுத்த வேண்டும், கடமையை செலுத்த வேண்டும். லூக்கா 20வது அதிகாரம் முதல் பார்த்தோம் கீழ்ப்படிவு, இரண்டாவதாக கடமையை செலுத்துகிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 20:22 வசனம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இப்போ சீசர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ராஜனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இப்போ அந்த வரி கொடுக்கிறது இந்த தேசத்தில் தான் நிறைந்து பெரிய காரியங்களாக இருக்கிறது. அந்த சம்பளத்தில் வரிகளை வெட்டுகிறார்கள், வாங்குகிற காரியத்தில் வரிகளை வெட்டுகிறார்கள். என்னென்ன தேவை நமக்கு வேண்டுமோ அதை வாங்கினால் வரி உண்டாகுகிறது என்றால், ராஜனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று சீசர்கள் கேட்கிறார்கள். இதைத்தான் எல்லா ஜனங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கேள்விக்குறியாய்த்தான் இருக்கிறது. இவ்வளவு அந்த வரியாய் இருக்கிறது. ஒரு சாப்பாட்டை வாங்கினால் அதற்கு வேற்றவே என்று சதம் போட்டு அதை கழித்து நமக்கு அதை கொடுக்கிறார்கள். அதை கொடுத்து அந்த காரியத்தை வரிகளை கொடுக்கிறவர்களாய் இந்த தேசத்தில் எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். ராஜனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இப்போது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். மாற்கு 12வது அதிகாரம் 17வது வசனம். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதென்னடா அவர் இந்த ராஜ்யம், இப்போ ஜூத ராஜ்யம் ரோம ராஜ்யத்துக்கு கீழாக அடிமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அவர்கள் குழம்பி போய், நாங்கள் வரிகளை ரோமர்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா என்று அவர்கள் கேட்கும்போது ஆண்டவர் ஆச்சரியமான பதிலை அங்கு கொடுக்கிறார். அதற்கு இயேசு, ராஜனுடையதை ராஜனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர் சொன்ன பதில் அவர்களுக்கு
அவர்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. என்னடா இவர்கள் அடிமைப்படுத்துகிறார்களே, ரோமர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏன் நாம் வரி கொடுக்க வேண்டும்? எங்கள் தேசத்தில் தானே நாம் இருக்கிறோம் என்று இவர்கள் ஆண்டவரிடத்தில் அதை நினைத்து கேட்டார்கள். ஆண்டவர், நீ கொடுக்கத்தான் வேண்டும் ஐயா, அவர்களின் சட்டத்தை நீ மதிக்கத்தான் வேண்டும். நீ கடமையை அவர்கள் செய்யும் போது அவர்களின் காரியம், அந்த சட்டத்தை நீ மதித்து ஆகி அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் வரிகளை கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனை % அந்த காரியத்தில் கொடுக்கணுமோ அந்த % நாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சட்டம் இருந்தால் அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களால், கலகம் பண்ணுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்துவர்கள் கலகம் பண்ணுகிறவர்கள் அல்ல, முரட்டாட்டமான காரியங்களை செய்கிறவர்கள் அல்ல, கீழ்ப்படுகிறவர்களாய் அந்த கடமையை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 13வது அதிகாரம் 4, 5, 6வது வசனம். 4வது 5வது முதல் வாசிப்போம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். சில பேர் கீழ்ப்படுகிறேன் என்று காண்பிப்பார்கள், ஆனால் மனச்சாட்சியின்படி நான் கீழ்ப்படியவில்லை. இப்போ பெற்றோர்கள் சொன்ன பிள்ளைக்கு இதை செய்து கொண்டு வா என்றால் செய்வோம் என்று சொல்லிட்டு செய்யாமல் விட்டால் அது கீழ்ப்படிவல்ல, அது நடிப்பாய் இருக்கிறது. சில வேளை சில பிள்ளைகள் செய்ய மாட்டோம் என்றுட்டு ஆண்டவர் அந்த பிள்ளைகள் பெற்றோர் சொல்லுகிற காரியத்தை செய்வார்கள். அதைத்தான் மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். அதே போலதான் அதிகாரிகளுக்கு, பொலிசாய் இருந்தா என்ன, ஆந்தாவனாய் இருந்தா என்ன, ரூல்ஸை அமைக்கிறவர்களாய் இருந்தா என்ன, அவர்களுக்கு நாம் மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் பொலிசு துவக்க வைத்திருக்கிறார்கள். எதற்காக? தீமை செய்து அவர்களை தாக்கும் போது அந்த பட்டயம் எடுக்கிறது போல அவர்கள் எடுத்து நமக்கு தீமை செய்யாதபடி நாம் கீழ்ப்படிந்து அந்த காரியத்திலே நாம் செய்ய வேண்டும். கீழ்ப்படிந்து காரியத்தை அதை நாங்கள் செய்யும் போது நமக்கு வாழ்வுண்டு, நமக்கு நன்மை உண்டு. அதனாலே நன்மையான காரியங்கள் உண்டாகுகிறது. 6வது 7வது வசனம். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இது நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தீமையான காரியங்கள் நம் வாழ்க்கையிலே வராதபடி, நம் சிந்தையை ஆளுகை செய்யாதபடி நாம் தேவ ஆளுகைக்கு விட்டு கொடுக்கும் போதுதான் பயப்பட வேண்டியது அவனுக்கு பயப்படுங்க. பயப்பட வேண்டுமென்றால் பயப்படுங்கள். கனம் பண்ண வேண்டியது அவனை கனம் பண்ணுங்கள். அப்படித்தான் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதை கடமைகளை செய்து செலுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கடமையை செலுத்த வேண்டும். மத்தேயு 17வது வசனம். 17வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே.
ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாம் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். அங்கு பாருங்க, பேதுருவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். அவன் பதில் சொல்றான், செலுத்துகிறார் என்றான். பாருங்க, எடுத்து விட்டு விட்டான். அவர் செலுத்துகிறார் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் வீட்டுக்குள்ள வருகிறான் இதை கேட்கிறதுக்காக. இதை செலுத்த வேண்டுமா? ஆனால் ஆண்டவருக்கு முன்பாகவே தெரியும். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ வாங்குகிறார்கள் என்று கேட்டார். பாருங்க, அந்நியரிடத்தில் தான் வரிகளை வாங்க வேண்டும். அது ஒரு சட்டமாய் இருந்த அந்த நாட்களாய் இருக்கிறது. பிள்ளைகளிடத்தில் வரி வாங்க தேவையில்லை. இப்போ இந்த தேசத்தில் நாங்கள் சிட்டிசனாக இருந்தால் நாங்கள் வரி கொடுக்க தேவையில்லை. அது ஒரு சட்டமாக இருக்கிறது. ஆனால் சட்டத்தை மாற்றி விட்டார்கள். அதற்கு நாம் இடரல் இடாதபடிக்கு அந்த வரியை நாம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிள்ளைகளாக இருந்தால் வரி கொடுக்க தேவையில்லை. ஆனால் சட்டம் சொல்லுகிறது வரி கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். அவர்கள் அமைத்து விட்டார்கள். அவர்களுக்கு இடரல் உண்டாகாதபடி நீ கொடு, எனக்கும் கொடு, உனக்கும் சேர்த்து கொடு என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் புரிந்தாலும் இது சட்டம் விரோதமாய்த்தான் இருக்கிறது, இது சிக்கலாய்த்தான் இருக்கிறது, கடினமாய்த்தான் இருக்கிறது என்று நாம் எதிர்த்து நிற்காதபடி இந்த காரியம், இப்படிப்பட்ட காரியத்தில் அவர்களுக்கு இடரல் அடையாதபடி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். லாபான் யாக்கோப்புக்கு எத்தனையோ 10 தடவை சம்பளத்தை மாற்றினான். இவன் என் மேல உயரக்கூடாது, மாற்ற இவனுக்கு துன்பம் வந்து மடிந்து போகணும் என்று 10 தடவை மாற்றுகிறான். ஆனாலோ தேவன் யாக்கோப்போடு இருந்து அந்த காரியத்தில் வெற்றி கொடுத்தார். சட்டம் மாறும். அதை நாம் செய்ய மடிந்து போகாதபடி நன்மை செய்ய அந்த காரியத்திலே நாம் உயர்ந்து காண்பிக்கத்தக்கதாக தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். 3வதாக யோவான் 18வது அதிகாரம். சட்டம் இப்படி இருக்கிறது. சட்டத்தை நாம் பயன்படுத்தி உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் என்ன சட்டங்கள் இருக்கிறது, இந்த சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறோமா, இந்த சட்டத்தின் ஊடாக நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோமா என்றால் என்று நாம் சட்டத்தை அறிந்தால்தான் சட்டத்தின்படி அதை மேற்கொள்ள முடியும், அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 18வது அதிகாரம் 22வது வசனம். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். பாருங்க, ஆண்டவர் சட்டத்தின்படி பேசுகிறார். நியாயத்தை பேச அவர் பயப்படாதபடி பேசுகிறார். பிரதான ஆசிரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது, உத்தரவு கொடுக்கிறார். அந்த சட்டத்தின் மதிப்பின்படி அவர் அங்கு உத்தரவு கொடுக்கும் போது இயேசுவை ஒரு அறைந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சட்டத்தை பேசுகிறார். அதே போலதான் தேவ பிள்ளைகளும் சட்டத்தின்படி நாம் பேசி அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை நாம் புரிந்தால்தான் நாம் பேச முடியும். நாம் அந்நியர்களாயிருக்காதபடி இந்த தேசத்திலே இருக்கிறோம், தேசத்திலே வேலை செய்கிறோம், தேசத்து சிட்டிசனை எடுத்து இருக்கிறோம். இந்த சட்டங்கள் என்ன சொல்லுகிறது என்று தெரிந்தால்தான் ராஜனுக்கு முன்பாக நின்று சட்டத்தின்படி பேசுகிற பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதான அனுமதியை, நியாயத்தை பேச நாம் ஒருபோதும்
பயப்படவே தேவையில்லை. சட்டம் இப்படி சொல்லுகிறது என்றால் சட்டத்தை நாம் எடுத்து சொல்ல நாம் பயப்பட தேவை இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆள் வீடு வாங்கிட்டு இந்த தேசத்தில் வந்துட்டார், வீடு வாங்கிட்டார், வேலை நல்லா செய்கிறார். ஆனால் எப்படி இதில் முன்னுக்கு அவர் பார்க்கிங் செய்து காரை விடலாம் என்று அவர் நினைத்து கொண்டார். ஆனால் சட்டம் சொல்லுகிறது இந்த இடத்துல முன்னுக்கு வீட்டுக்கு முன்பாக நீ பார்க்கிங்க அமைக்க கூடாது. சட்டத்தின்படி செயல்பட்டும் போதுதான் பார்க்கிங்க அமைக்கணுமா, பார்க்கிங்க அமைக்க கூடாதா என்று சட்டம் சொன்னாத்தான் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் இந்த தேசத்து சட்டத்தை நாம் மதித்தாத்தான் உயர்வு நமக்கு ஒன்று. சட்டத்தின்படி பயன்படுத்தி உரிமையை பெறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் உதாரணமாய் எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். அதே போல அப்போஸ்தலர்களும் காண்பித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 25வது வசனம். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமா இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றார். பாருங்க, பவுல் சட்டத்தை அறிந்திருக்கிறான். பாருங்க, பவுல் சமீபமாய் நின்று 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றார். அவன் ரோம சிட்டிசனை பெற்ற அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் ரோமர்கள் கட்டி அடிக்க துவங்குகிறார்கள். அடிக்க முடியுமா? ரோமனாயிருக்கிறேன், சட்டம் சொல்லுகிறது ரோமனை விசாரிக்க வேண்டும் என்பதாக அங்கு பேசுகிறார். பாருங்க, சட்டத்தை எடுத்து சொல்லுகிறார். 29வது வசனம். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமா இருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததுக்காக பயந்தான். பாருங்க, சட்டத்தை சொல்லும் போது அவர்களை பயப்படுகிறார்கள். நாம் சட்டத்தை அறிந்து சட்டத்தின்படி செய்து அந்த உரிமையை பெறும்போதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சட்டத்தை அறிய வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேசத்தில் இருக்கிற எந்த தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்தின் சட்டத்தின்படி நீங்கள் உரிமையை பெற வேண்டும். அதிகாரத்தோடு பேசும்போது அதிகாரிகளே பயப்படுகிற சூழ்நிலை ஏற்படும். பவுலும் சீலாவையும் ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். அது சட்டத்தின் முறைமையின்படி அடைத்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 35-39 வசனத்தை வாசிக்கும் போது அவர்களை விடும்போது ரகசியமாய் நீங்க போங்க என்று சொல்லும்போது, இல்லை இல்லை, எப்படி பிடித்தீங்களோ அப்படித்தான் எங்களை விட வேண்டும், அதான் சட்டம் இருக்கிறது, நீங்கள் போங்க என்றால் நாங்கள் போக மாட்டோம், அதிகாரிகள் வந்து எங்களை அனுப்ப வேண்டும் என்று சட்டத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் பயந்து நடுங்கி வந்து அவர்களை எப்படி அனுப்பணுமோ அப்படி அனுப்புகிறார்கள். அந்த சட்டத்தின்படி தான் அவர்களை அனுப்புகிறார்கள். சட்டம் தெரிந்தால்தான் நாம் சட்டத்தின்படி அதிகாரமாய் பயப்படாதபடி பேசும்போது அங்கு நமக்கு ஆசீர்வாதம் மரியாதை உண்டாகும். அவர்களே பயப்படத்தக்கதான சூழ்நிலை ஏற்படும். சட்டத்தை அறியுங்கள். தேசத்தின் சட்டம், தேசத்திலே எழுதப்பட்டிருக்கிற சட்டங்களை மதித்து சட்டத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் பேசும்போது தான் அங்கு ஒரு அசைவு வருகிறதாய் காணப்படுகிறது. 25வது அதிகாரம், அப்போஸ்தலர் 25வது அதிகாரம். இப்போ அப்போஸ்தலர் பவுலின் அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் அநேகம் ஜெயிலில் அடைக்கப்பட்டு அவர் கட்டப்பட்டவராய் இருந்தார்.
ஆனாலும் சட்டத்தின்படி அந்த இடத்திலிருந்தே பேசுகிறவராய் காணப்படுகிறார். சட்டத்தின்படி தான் நான் ராஜனுக்கு முன்பாக நிற்கணும் என்றா நிற்கத்தக்கதாக அவரே பேசுகிறவராய் காணப்பட்ட அப்போஸ்தலர் 25வது அதிகாரம் 9-10 வசனம். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்த மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் ராயனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். இப்ப பாருங்க, பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாயிருந்து இந்த கேள்வி அப்போஸ்தலர் பவுலிடத்தில் கேட்கிறான். பாருங்க, அவன் அந்த சட்டத்தை மீறத்தக்கதான செயல்பாடு இருக்கிறது என்று பவுல் நன்றாய் அறிந்து அவன் யூதருக்கு அந்த சாய்ந்து போகிறான். சட்டத்துக்கு அது நிலை நிற்காதபடி யூதரின் மனது தயவு செய்ய மனதாய் இருக்கிறான். அந்த எருசலேமுக்கு போனா பவுலை யூதர்கள் முடித்து விடுவார்கள் என்று அவன் பவுல் அறிந்திருக்கிற பிரகாரம் இந்த காரியத்தை அவன் முன் குறிக்கிறான். நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். பாருங்க 10வது வசனத்தில். அதற்கு பவுல், நான் ராயனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் ராஜனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. அவன் தெளிவுபடுத்துகிறான், நான் அதற்கு முன்பாகத்தான் நின்று விசாரிக்கப்பட வேண்டும். நான் யூதனுக்கு ஒன்றும் அநியாயம் செய்யவில்லை, யூதனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த சட்டத்தின் படிதான் செய்யப்பட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். தைரியமாய் சொல்லுகிறான். பாருங்க, அப்போஸ்தலர் 26வது 32வது வசனம், 26வது அதிகாரம் 32. அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாது இருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். பாருங்க, அவன் சொல்லிட்டான், நான் ராஜனுக்கு முன்பாக நியாயஸ்தன இடத்திலே நிற்க வேண்டும் என்று. இப்போ ஒரு வேற மந்திரி வந்துட்டான். அகிரிப்பி பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராஜனுக்கு அபயமிடாது இருந்தால் இவனை விடுதலை பண்ணி இருப்பேனே, இவன் அபயமிட்டானே, சட்டத்தின்படி பேசிட்டானே, ராஜனுக்கு முன்பாக நிற்கணுமே என்று சட்டத்தின்படி சொன்ன பிரகாரம் நான் சட்டத்தை மீற மாட்டேன், இவனை விடுதலையாக்க நான் நினைத்தாலும் இந்த சட்டத்தின்படி அவன் விசாரிக்கப்பட வேண்டும். இப்போ நினைக்கலாம், அப்போஸ்தலர் பவுல் அந்த அவற்ற வாயாலேயே அகப்பட்டுட்டார் என்று நினைக்கலாம். ஆனால் தேவனின் திட்டம் அப்போஸ்தலர் பவுலில் இருந்த பிரகாரம் இந்த காரியம் நடந்தது. அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலர் 9:15 அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பாருங்க, ராஜாவுக்கு முன்பாக நான் நின்று நிற்க வேண்டும் என்று தேவன் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் பவுல். அதன் பிரகாரம் தான் சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. சட்டத்தின்படி அவன் போய் இருந்தும் தேவனின் திட்டம் அங்கு செயல்படுகிறதை நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியதாய் இருக்கிறது. நாம் சட்டத்தை மதித்து செயல்படுவோம் என்றால் அங்கு தேவனின் சித்தம் எங்களின் மூலமாய், சட்டத்தின் மூலமாய், ராஜாக்கள் மூலமாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுலே, பயப்படாதே, அழிவு ஒன்றும் வராது, ஏனென்றால் தேவனின் திட்டம் அவனில் இருக்கிறது. நீ ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். முன் அதிகாரங்களை வாசித்தோம் அல்லவா? அவன் சட்டத்தின்படி பேசுகிறான், சட்டத்தின்படி நடக்கிறான். அந்த சட்டத்தின்படி நடக்கும்போது தேவனின் திட்டமும் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுலுக்கு அந்த திட்டம் நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. நாம் ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்றால், தேவனின் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் என்றால், சட்டத்தை மதித்து சட்டத்தின்படி நாம் வாதாடுவோம் என்றால், அங்கு தேவனின் சித்தம் பரிபூரணமாய் நடக்கத்தக்கதாக மாறுதலாய் முடிகிறதாய் இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி உரிமைகளை பெற வேண்டும். மூன்றாவதாகத்தான், முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், கடமையை செலுத்த வேண்டும். சட்டத்தின்படி நாங்கள் பயன்படுத்தி அது உரிமைகளை பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாலாவதாக, தேவனின் அங்கீகாரம் பெற்ற விழிவிளக்காய் நாம் இருக்கிறோம். தேவனின் அங்கீகாரம். பேதுரு அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29வது வசனம். பேதுரு, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. அங்கு கேள்வி கேட்கிறான் பாருங்க. இவன் சுவிசேஷத்தை சொல்லி அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் போது ஜூதர்கள் வந்து, ஆசிரியர்கள் வந்து அவர்களை மிரட்டுகிறார்கள். மிரட்டும் போது இதை செய்யக்கூடாது என்று அவர்கள் சட்டம் பண்ணுகிறார்கள். தேவ வசனத்தை நீங்கள் போதிக்க கூடாது என்று சட்டத்தை சொல்லுகிறார்கள். அங்கு கேட்கிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியணுமா இல்லாட்டி மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா? ஆனால் தேவனின் வார்த்தையை தடை செய்தால் அது நான் கீழ்ப்படிய ஒத்து போகிறவர்களாய் இருக்காதபடி தேவனின் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். வேலைத்தடமாயிருந்தா என்ன, எங்கு சென்றா என்ன, எந்த பாவ கிருகைகள் நம்மை அணுகாதபடி நாம் விட்டு கொடுக்காதபடி இருக்க வேண்டும். பாவத்துக்கு நாம் கீழ்ப்படியாதபடி அது சட்டமாயிருந்தான தேவனின் வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறதுக்கு நாம் கீழ்ப்படியவே தேவையில்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய தேவையே இல்லை. அது விழிவிளக்கே இல்லை. அதன்படி பேதுரு சொல்லுகிறான். அப்போஸ்தலர் துணிந்து அங்கு கேள்வி கேட்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 19வது வசனம். இதை ஏன் தைரியமாய் சொல்லுகிறான் என்ற பாருங்க. தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து பாருங்க, ஜனமா இவனை வெளியே விட்டது. பரலோகத்தின் தேவ தூதர்கள் வந்து, தூதன் ராத்திரியிலே சிறையில் வந்து கதவை திறக்கிறான். அவர்களை வெளியே எதற்காக விட்டான்? தேவனின் வசனத்தை போதிக்க, தேவனை வெளிப்படுத்த, அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களை செய்ய பேதுருவை சிறையிலிருந்து வெளிவிட்டான். அந்த தைரியம்தான் 5:29 சொல்லுகிறான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணுமா மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதா நன்றது என்று அவன் சொல்லுகிறான். தேவ தூதனை என்னை வெளியே விட்டான். தேவ தூதனின் கட்டளையின்படி நான் வெளியே விட்டப்பட்டிருக்கிறேன். தேவனுக்குத்தான் நான் கீழ்ப்படிவேன் என்று தைரியமாய் சொல்லுகிறதாய் நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அங்கு தேவனுக்கு விரோதமாய், தேவனின் வார்த்தைக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியங்களை பேசினால் நாம் கீழ்ப்படிய தேவை இல்லை. இயேசுவானவர் அங்கே தேவ வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்கள் அவர்களை கல்லெறிய துணிகிறார்கள். அவர்களிடத்திலிருந்து மறைந்து போனார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வேத வசனங்களை சொல்லும்போது மனம் திரும்ப அவர்களுக்கு ஆசை இல்லை, வரவில்லை. அதை அவர் மறைந்து போகிறதாய் காணப்படுகிறார். தானியேல் பாருங்க, தானியேல் காரியங்களை சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களின் வாழ்க்கையில் பாருங்க, ஜெபம் பண்ணக்கூடாதென்றா சட்டம் உருவானது. ஆனால் ஜெபம் பண்ணினார்கள். அங்கு அந்த சிலையை வணங்கென்றா வணங்காதபடி அவர்கள் நிமிர்ந்து நின்றார்கள். அதை தீமையை செய்ய நாம் யோசிக்க வேண்டும்.
நன்மையை செய்ய தீவிரிக்க வேண்டும், தீமையை செய்ய நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ யாத்திராகமம் 1வது அதிகாரத்தை பார்க்கும்போது 15, 16, 17, 20 இந்த பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும். பிறக்கும் போதே அவர்கள் மறுத்த அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறார்கள், பிள்ளைகளை அந்த பிறக்கும் போதே முடித்துவிடு என்று சொல்லுகிறார். ராஜாவின் கட்டளையாயிருக்கிறது. ஆனால் அந்த ஸ்திரீகளோ அதற்கு செவி கொடாதபடி அந்த பிள்ளைகளை காப்பாற்றும் போது அந்த ஸ்திரீகளின் காரியங்கள் எல்லாம் நன்மையாய் முடிந்தது. பாருங்க, அந்த காரியத்தில் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியத்தில் நாம் செவி கொடுக்க தேவையில்லை. தீமைக்கு நாம் செவி கொடுக்க தேவையில்லை. தேசத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். நாம் இந்த தேசத்தில் இருக்கிறோம் என்றால் 5வதாக தேசத்தின் நன்மைகளுக்காக நாங்கள் செயல்பட வேண்டும். அப்போதான் தேசம் கட்டி எழுப்பப்படும். நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். யோசேப்பின் காலத்தில் பாருங்க, அவன் அந்நியனாய் கொண்டு வரப்படும் போது எகிப்தில் அவன் நன்மையான காரியத்தை செய்தான். தானியேல் மந்திரியாயிருந்தான். எஸ்தர் மெர்தேகாஸ் அங்கு காரியத்திலே அங்கு அதிகாரியார்களாய் மாற்றப்படுகிறார். நெகேமியா பாருங்க, அந்த அலங்கத்தை இடிந்த அலங்கத்தை கட்டி எழுப்புறவனாய் காணப்பட்டான். தேவ பிள்ளைகள் கட்டி எழுப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாக 6வதாக தேசத்தில் கிருபை பெருக நாம் செயல்பட வேண்டும். தேசத்திலே நன்மை, கிருபை, தயவு பிறகத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும் ஜனங்களுக்காக. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம், இந்த தேசத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதான் நீங்களாய் இருக்கிறீர்கள், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்மை தாழ்த்தி தேவனை நோக்கி இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அவர் சேமத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோனா நினைவிலே பிரசங்கம் பண்ணினான், வேத வசனங்களை சொன்னான், மனம் திரும்புங்கள் என்று சொன்னான். அங்கு நினைவிலே ஒரு எழுப்புதல் உண்டானது. அநேக தேசங்கள் பவுலின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டது. அதான் தேசத்தில் இருக்கும்போது நாம் தேசத்துக்காக தேசத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக ஒரு எழுப்புதலின் அக்கினி தேசத்திலே விழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நெதர்லாந்து தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமா? தேசத்தை கட்டி எழுப்ப தேசத்து மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? தேசத்தின் காரியத்தில் இந்த தலைவர் இன்னும் உருவாகவில்லையே, பிரசிடென்ட் இன்னும் சர்ச் பண்ணவில்லையே, இந்த தேசத்துக்காக நாம் அக்கறையாய் ஜெபிக்கிறோமா? ரூல்ஸ்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல ரூல்ஸ் வர வேண்டும், தேவனின் சித்தத்தின்படி அமைய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? அதை நாம் சிந்தித்து பார்த்து தேவ பிள்ளைகளாய் இருக்கும்போது அதை நாம் செய்ய வேண்டும். அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யாவரும் எழுந்த வண்ணமாக Thank you Lord. பரிசுத்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமும் ஆண்டவரே கீழ்ப்படிவு, சட்டத்தை கீழ்ப்படிவு, எல்லா காரியங்களிலும் நாங்கள் தயவு பெற்றவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க, ஆண்டவரே ஒரு தேவனின் ஆளுகை நமக்குள் வர, மற்ற ஆளுகை எல்லாம் எங்களை விட்டு அகன்று போக,
தேவனின் ஆளுகை மாத்திரம் எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களாக. இயேசுவே ராஜாதி ராஜாவே, ஆளுகை எங்களுக்குள் வந்து அமரட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் ஆளுகை எங்களுக்குள் வந்து அமரட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் என்று நாங்கள் இருக்கிறோமே ராஜா. தேவ வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமே. தேவ வார்த்தைகளின்படி ஆண்டவரின் ஆளுகை எங்களுக்குள் வந்து இறங்குவதாக. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே தேவனின் ஆளுகை மாத்திரமே வந்து இறங்கி ஆளுகை செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தேவனின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே தேவனின் ஆளுகை, எல்லா பகுதியிலும் ஆண்டவரே தேவனின் ஆளுகை வந்து அமர்வதாக, ஆளுகை நடப்பதாக, தேவனின் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக, தேவனின் நோக்கத்தின்படி நாங்கள் வாழத்தக்கதாக, சட்டங்களுக்கு மதித்து செயல்படுகிறவர்களால் எங்களை மாற்றத்தக்கதாக, மருவ மாற்றங்களுக்கு ஊடாக நடத்தத்தக்கதாக, சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பாதுகாருங்க, வழி நடத்துங்க. தேவனின் ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வருவதாக, குடும்பத்தில் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமம். ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திரேக்குக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாள் கொண்டாடிக்கலாம். அவனுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவனுக்கு 3 வயது விட்டது. ஆனால் தேவாதி தேவனின் சித்தம் தான் அவனின் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். புது ஆண்டில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தேவனின் ஆளுகை அவனுக்குள், சின்ன பையனாயிருந்தா என்ன, தேவனின் ஆளுகை தான் அவனை ஆளுகை செய்ய வேண்டும். மனுஷர்களின் ஆளுகை அல்ல, மனிதர்களின் கிரிகைகள் அல்ல. தேவனின் ஆளுகை பரிபூரணமாய் அவன் புது ஆண்டில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துற அந்த நாளில் இருந்து, அந்த நிமிடத்தில் இருந்து தேவனின் ஆளுகை அவனை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். திரைக்காக நாங்கள் இந்த சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, புது ஆண்டை 3வது ஆண்டில் அவன் காலடி வைத்திருக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரின் கிருபை, ஆண்டவரின் வல்லமை, ஆண்டவரின் தயவு, ஆண்டவரின் சுகத்தின் வல்லமை, பலம் இறங்கி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனின் ஆளுகை அவனில் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பகுதியிலும் தேவனின் ஆளுகை இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். விசேஷித்த ஞானமும் தேவனின் கிருபையும் அவனுக்குள் பெருகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் தேவனின் ஆளுகையிலே செயல்படுகிறவனாய் மாற வேண்டும். விசேஷித்த ஞானத்தை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேற ஆளுகை அவனை தொடாதபடி தேவனின் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் சாட்சியாய் எழும்பணும் அப்பா. தேவனின் ஆளுகையிலே எழும்பணும் என்று நான் ஜெபிக்கிறேன். சட்டங்களை தைரியமாய் சொல்லுகிற பிள்ளையாய் எழும்பத்தக்கதாக, சட்டங்களை அறிந்து செயல்படுகிற ஞானம் உள்ளவனாய் எழும்பத்தக்கதாக, அதிகாரத்தோடு செயல்படுகிறவனா எழும்பத்தக்கதாக, பேச்சில் வல்லவனும் செயல்களில் வல்லவனுமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றும் அவனை திரட்டை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் போட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவரே தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்க தான் தொடர்ந்து அவனை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தேவ கிருபை அவனோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாழ்த்துதல் அவனுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நீங்க கூட இருந்தீங்க, பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. சாம் தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிப்போம்.
அவர் நடக்க ஆரம்பித்து விட்டார். எல்லா காரியமும் ஆண்டவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்தில். சீக்கிரத்திலே அந்த தேவனின் சித்தமும் தேவனின் திட்டமும் இந்த தகப்பனில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எலும்பிலும் சதையிலும் நரம்புகளிலும் தேவனின் வல்லமை இறங்கி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்து நிறுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, சீக்கிரத்திலே வீடு திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. அத்தனை தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சமாதானம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சமாதானம் அது பெரிய முக்கியமாக இருக்கிறது. குடும்பங்களில் சமாதானத்தை அளிக்கத்தக்கதாக பிசாசு கிரியை செய்கிறான். அதுவும் விசுவாசிகளின் குடும்பத்தில் தான் அநேக காரியங்கள் நடக்கிறது. அந்த காரியத்துக்கு இந்த சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பாடு குடும்பத்தில் ஒருமனப்பாடு வருவதாக. ஆண்டவரே, சமாதானம் உண்டாவதாக. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருமனப்பாடு வந்து சமாதானம் பெருகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழப்பங்கள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். சண்டைகள் வாக்குவாதங்கள் நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க, குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளை சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு தீவிரித்திருக்கிறான். நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் ஜெபிக்க வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும். கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டவர்கள் வேற எதனாலும் பிடிக்கப்படாதபடி அவர்கள் தேவனின் ஆளுகை மாத்திரம்தான் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, எந்தெந்த நபர்களுக்காக, பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது தேவனின் ஆளுகை தான் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்பதாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபமாய் மாற வேண்டும். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. காரியத்திலே நீங்கள் கூட இருந்தீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்க என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. பிரயோசனமான இருக்கிற வார்த்தையை நீங்கள் பேசுனீங்க என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும். அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும், பலத்தை தாரும், ஞானத்தை தாரும், செயல்பாடுகளிலே காண்பிக்கத்தக்கதாக கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை, அடியார்களை, ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க தான் கூடியிருந்து வழி நடத்தணும், நீங்க தான் பாதுகாக்கணும், நீங்க தான் சமாதானத்தை கட்டளிட வேண்டும், நீங்க தான் சுகப்படுத்த வேண்டும், நீங்க தான் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.